வணக்கம். இன்றைய பிஎன்சியின் பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். டெல்லியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்ஜின். ஸ்டாலின் கூட்டணி காலாவதியான பழைய நீராவி இன்ஜின் என ஆர்பி உதயகுமார் கிண்டல். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகள் அறிவிப்பு. எஸ்கேஎம் மயிலானந்தன் உள்ளிட்ட பலருக்கு விருது அறிவித்த மத்திய அரசு. பத்ம விருதுகள் பெறும் அனைவருக்கும் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. விருது அறிவித்த மத்திய அரசுக்கு இபிஎஸ் நன்றி. ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் 1 கிராம் 15,000 ரூபாயை கடந்து விற்பனையாவதால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடியை ஏற்றினார். தேசத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் முப்படைகளின் பிரம்மாண்ட அணிவகுப்பு டெல்லியில் நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் பயன்படுத்திய பிரதான ஆயுத அமைப்பின் மாதிரி வடிவங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணியாக உள்ளது. இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்து தேர்தல் பரப்புரையாற்றினார். இதன் மூலம் திமுக கூடாரம் ஆட்டம் கண்டு போய் உள்ளதால் தான் முதலமைச்சர் பேச்சில் பதட்டம் தெரிகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்ஜின் என்றும் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி காலாவதியான பழைய நீராவி இன்ஜின் என்றும் கூறியுள்ள ஆர்பி உதயகுமார், தற்போது காலத்துக்கு ஏற்றாற்போல் மக்கள் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை தான் விரும்புகிறார்கள் என்றார். இன்னமும் காலாவதியான பழைய காலத்து நீராவி என்ஜின் போல கருத்துக்களை ஸ்டாலின் சொல்லக்கூடாது என்றும் கிண்டல் அடித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகள் கிடைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை ஒட்டி பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டும் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தர்மேந்திரா உள்ளிட்ட 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மருத்துவத்துறைக்கான பத்ம பூஷன் விருது தமிழகத்தைச் சேர்ந்த கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கும், சமூக சேவைக்கான பத்ம பூஷன் விருதுக்கு எஸ்கேஎம் மயிலானந்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் மாதவர், சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி உள்ளிட்ட பலருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகளை அறிவித்துள்ள மத்திய அரசின் விருது பட்டியலில் பத்ம பூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் எஸ்கேஎம் மயிலானந்தன் மற்றும் மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி கே பழனிசாமி, பத்ம விருதுகள் பெறும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பலருக்கு இவ்விருதுகளை அறிவித்துள்ள மத்திய அரசுக்கு அஇஅதிமுக சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார். ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் 1 கிராம் தங்கத்தின் விலை 15,000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலையும் கிலோவிற்கு 10,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2,200 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,20,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 375 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி கிலோவிற்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 3,75,000 ரூபாயாகவும் சந்தையில் விற்பனையாகிறது. அதிமுகவிலிருந்து KKSSR ராமச்சந்திரன், சேகர்பாபு, கண்ணப்பன், ரகுபதி, முத்துசாமி, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு ஆகியோர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள்தான் என்றும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், திமுக ஒரு சொர்ணாக்கானா, இங்கிருந்து வருது ஒரு வர்ணாக்கா, அப்புறம் வசதி இல்லனா மறுபடியும் சொர்ணாக்கா கிட்டேயே போறது என்று கிண்டல் அடித்துள்ளார். தீமைக்கு மாற்றாக எப்படி தீமை மாற்றாகும் என்று கேட்ட சீமான், திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு எந்த நிலையில் சொல்ல முடியும் என்று கேட்டுள்ளார்.
வங்கி ஊழியர்கள் வாரம் 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் வாரத்தின் 5 நாள் வேலை முறையை அமல்படுத்த கோரி நாளை செவ்வாய்க்கிழமை வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் நாடு முழுவதும் பண பரிவர்த்தனை சேவை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் கூறி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்த தாவிக இப்போது பொட்டிப்பாம்பாய் அடங்கியுள்ளது. அதிமுக கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்து பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர். தங்கள் கூட்டணியில் யாரும் இணையாததால் அதிக மன உளைச்சலில் இருக்கும் தாவிக கட்சி நிர்வாகிகள் விசில் சின்னத்துடன் தன்னந்தனியாக பிரச்சாரம் செய்ய தொடங்கியுள்ளனர். வேட்பாளர்கள் யார் என்று இதுவரை தாவிக நிர்வாகிகளுக்கு உறுதியாக தெரியாவிட்டாலும் வீதி வீதியாக விசில் எடுத்து வருகின்றனர். விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை விவசாயிகள் யாத்திரை நடைபெற உள்ளதாக ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் கூறினார். இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். யாத்திரையின் போது பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்களை சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்துவோம் என்றும் PR பாண்டியன் தெரிவித்தார். இது விஜயகாந்த் கட்சி. யாரும் யாரையும் மிரட்ட முடியாது என்றும் யாரையும் எதற்கும் அடிபணிய வைக்க முடியாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக பிரதமர் கூறலாம். எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிந்த பின் ஒரு புதிய ஆட்சிதான் வரும் என்றார். புதிய ஆட்சி நல்லாட்சியாக மக்களுக்கு நல்லது செய்யும் ஒரு ஆட்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம் என்றும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் தமிழக அரசியலில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் தேர்தலாக அமையும் என்றும் பிரேமலதா கூறியுள்ளார். இத்துடன் இந்நேரத்துக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.